ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் விலாக் வந்து பார்க்கலாம். நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. "ஏன் அக்கா வீடியோவே போட மாட்றீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட எல்லாருக்குமே வந்து சாரி. இத்தன நாள் வீடியோ போடவே இல்ல. ஏன்னா எனக்கு ஃபோன் வந்து ட்ரைபாட்லேருந்து கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. அ அது ஒண்ணு ப்ளஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணி பேக் டு ஃபோம் அப்படின்ற மாரி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ண துணி எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த கப்போர்ட்ஸில வந்து எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் நீட் பண்ணா தான் கொஞ்சம் மனசுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா கச்சகச்சான்னு இருந்தாவே நம்ம மனசும் அப்படியே ஒரு மாரி கிளம்ஸியா இருக்க மாரியே இருக்கும். ஈவினிங் வந்து இந்த பெட்டெல்லாம் நீட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா பாப்பா சாப்பிட்டுட்டு படிச்சு முடிச்சோனே டைரக்ட்டா பெட்டுக்கு தான் வந்துருவாங்க தூங்குறதுக்கு. அப்போ வந்து கச்சகச்சான்னு இருந்தா அவங்களே சத்தம் போடுவாங்க. என்ன "என்னம்மா இப்படி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு, ஈவினிங் வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காரணும் படிக்க. நான் ஒண்ணும் படிச்சு எழுதலங்க. பாப்பாங்களுக்கு தான் அவங்களுக்கு எக்ஸாம்னா அது எல்லா அம்மாங்களுக்கும் எக்ஸாம் மாதிரி தானே. ஸோ அதனால வந்து சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? எந்த டியூஷனுக்கும் அனுப்புறதில்ல. எனக்கு டியூஷன் மேல பெருசா வந்து ஈடுபாடே கிடையாது. ஏன்னா நெறைய குழந்தைங்க படிக்கும்போது நம்ம குழந்தைய எப்படி அவங்க கேர் பண்ணிப்பாங்கன்றது வந்து டவுட் தான். ஸோ அதனால நான் பக்கத்திலேயே உட்கார வச்சு நானே படிக்க வச்சு தான் இப்போதைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே காஃபி குடிச்சிட்டு அவங்களுக்கு ஸ்டடி பண்ண உட்கார வச்சுர்றேன். நம்ம படிக்கும்போதெல்லாம் வந்து இவ்ளோ இருந்துச்சா அப்டின்னா கிடையவே கிடையாது. இப்பயே வந்து அவங்களுக்கு ஐடி என்னென்னமோ என்விரான்மென்ட், இவிஎஸ் அதான் நெறைய படிக்கிறாங்க. பாவமா இருக்கு ஒரு பக்கம். ஹிந்தி. ஆனா என்ன பண்றது? இந்த வயசுல தான் இதெல்லாம் படிச்சு ஏத்தணும். ஊரோட ஒத்து போணும் அப்டின்ற மாரி தான் அவங்க படிச்சுட்ருக்காங்க. இந்த குட்டி பாப்பாக்கு வெட்டுறது, ஒட்டுறது இதெல்லாம் அவளுக்கு குடுக்குறாங்களா ஹோம்வொர்க் இல்ல எனக்கு குடுக்குறாங்களான்னு தெரியல. பட் நான் தான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். வேற வழி. கலரிங் மட்டும் தான் அவ பண்ணுவா. மத்தபடி படிக்கிறதெல்லாம் படிச்சுரும். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு, துளசி வந்து தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மாலையா வந்து கட்டி வச்சுட்டோன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா சாமிக்கு வந்து ஏதாவது ஐ மீன் சாமிக்கு வந்து போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாலையா கோர்த்து வச்சுட்டுருந்தேன். அ அப்படியே வந்து முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். குழந்தைகளுக்கு டெய்லி 2 முட்டை வச்சு குடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஆகணும் உடம்பு அப்படின்றதுக்காக. அதேமாரி அத்தைங்களுக்கும் உடம்பு சரியில்ல, என்னோட மாமியாருக்கு. ஸோ அதனால அவங்களுக்குமே வந்து 2 முட்டை அவிக்கிறதுக்காக நெறையவே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அது வாங்கிட்டு வரும்போது 2 முட்டை வந்து உடைஞ்சு போச்சு. அதெல்லாம் எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டு, அந்தந்த ரேக்ல எல்லாத்தையுமே எடுத்து நீட்டா வந்து அடுக்கி வச்சுட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறனாலவோ, இல்ல வாய்ஸ் ஓவர் குடுக்குறனாலயோ என்னவோ கொஞ்சம் கலபலா உளர்ற மாரி தான் இருக்கு. எதுவுமே வந்து ஃபார்ம்ல இருந்தா தானே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இனிமேல் பெர்ஃபெக்ட்டா வீடியோ குடுக்க ட்ரை பண்றேன். தேங்க் யூ. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.